இந்தியாவில் எந்த வகையான மக்களாட்சி முறை உள்ளது? ஏ. சர்வாதிகார அத்தாரிட்டேரியன். பி. நாடாளுமன்ற பார்லிமென்ட்ரி. சி. முடியாட்சி மொனார்க்கியல். டி. முழுமையான அதிகாரம் கொண்ட டொட்டாலிட்டேரியன். சரியான பதில் பி. நாடாளுமன்ற பார்லிமென்ட்ரி. 5. சரியான விடை. இந்தியா ஒரு நாடாளுமன்ற மக்களாட்சி முறையை பின்பற்றுகிறது. இதில் அமைச்சரவை நாடாளுமன்றத்திற்கு பொறுப்பானது. இங்கிலாந்து நாட்டின் நாடாளுமன்ற முறையை அடிப்படையாகக் கொண்டு இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. ஒரு மாநில அரசு ஒரு மாவட்டத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட மாவட்ட மன்றங்களை நிறுவ முடியுமா? ஏ. இல்லை, ஒன்று மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. பி. மத்திய அரசின் ஒப்புதலுடன் மட்டுமே. சி. பெருநகரங்களில் மட்டுமே. டி. ஆம், தேவைப்பட்டால். சரியான பதில் டி. ஆம், தேவைப்பட்டால். 3. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின்படி ஒரு மாவட்டத்தின் மக்கள் தொகை மற்றும் வழக்குகளின் எண்ணிக்கையைப் பொறுத்து மாநில அரசு ஒன்றுக்கு மேற்பட்ட மாவட்ட மன்றங்களை அமைக்கலாம். இது நுகர்வோர் புகார்களை விரைவாக தீர்க்க உதவுகிறது. குடிமக்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்வதன் மூலம் தேர்தல் செயல்பாட்டில் பங்கேற்க என்ன வயது இருக்க வேண்டும்? ஏ. 18 ஆண்டுகள். பி. 21 ஆண்டுகள். சி. 25 ஆண்டுகள். டி. 16 ஆண்டுகள். சரியான பதில் ஏ. 18 ஆண்டுகள். 5. சரியான விடை. ஏ. சோகஸ்மேலி இந்திய அரசியலமைப்பின் 61வது திருத்தச் சட்டம் 1988 மூலம் வாக்களிக்கும் வயது 21- 18- ஆக குறைக்கப்பட்டது. இது குடிமக்கள் ஜனநாயக கடமையை ஆற்ற வகை செய்கிறது. குழந்தைகளுக்கு ஏன் சிறப்பு கவனம் தேவை என்று கேள்வி கேட்கிறது. இது அவர்களின் எதன் மீது கவனம் செலுத்துகிறது என்பதை குறிக்கிறது. ஏ. பொருளாதாரத் தேவைகள். பி. தனித்துவமான பாதிப்புகள். சி. கல்விச் சாதனைகள். டி. அரசியல் ஈடுபாடு. சரியான பதில் பி. தனித்துவமான பாதிப்புகள். 10. குழந்தைகள் உடல் மற்றும் மன ரீதியாக முதிர்ச்சியடையாதவர்கள் என்பதால் அவர்கள் சுரண்டல் மற்றும் பாதிப்புகளுக்கு எளிதில் ஆளாகக்கூடியவர்கள். யூனிக் வல்னரபிலிட்டிஸ். வில்லியம் கோட்டையில் உள்ள உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஏ. சர் எலிஜா வாரன், சர் எலிஜா வாரன். பி. சர் ஜான் ஷோர், சர் ஜான் ஷோர். சி. சர் வில்லியம் ஜோன்ஸ், சர் வில்லியம் ஜோன்ஸ். டி. சர் எலிஜா இம்பே, சர் எலிஜா இம்ஃபி. சரியான பதில் டி. சர் எலிஜா இம்பே, சர் எலிஜா இம்ஃபி. 4. சரியான விடை. டி. சோகஸ்மேலி 1773ஆம் ஆண்டு ஒழுங்குமுறைச் சட்டத்தின்படி கல்கத்தா வில்லியம் கோட்டையில் நிறுவப்பட்ட உச்சநீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதியாக சர் எலிஜா எம்பே நியமிக்கப்பட்டார். மக்களை ஓரவஞ்சனையாக நடத்துவது என்ற கருத்து எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது? ஏ. பாகுபாடு. பி. நீதி. சி. சமத்துவம். டி. சமபங்கு. சரியான பதில் ஏ. பாகுபாடு. 7. ஒரு நபரை அல்லது குழுவை அவர்களின் இனம், சாதி, பாலினம் அல்லது மதத்தின் அடிப்படையில் தாழ்வாக நடத்துவது பாகுபாடு எனப்படும். இந்திய அரசியலமைப்பு சட்டப் பிரிவு 15 எந்தவிதமான பாகுபாட்டையும் தடை செய்கிறது. இந்திய உச்ச நீதிமன்றம் எந்த நீதிமன்றங்களிலிருந்து வழக்குகளை தனக்கு மாற்றிக்கொள்ள முடியும்? ஏ. உயர் நீதிமன்றங்கள் மட்டும். பி. எந்த நீதிமன்றங்களிலிருந்தும். சி. ஒரே மாநிலத்திற்குள் உள்ள நீதிமன்றங்கள் மட்டும். டி. கீழ் நீதிமன்றங்கள் மட்டும். சரியான பதில் பி. எந்த நீதிமன்றங்களிலிருந்தும். சரியான விடை. பி. சோகஸ்மேலி அரசியலமைப்பு சட்டம் 13(9) இன் கீழ் உச்சநீதிமன்றம் எந்தவொரு நீதிமன்றத்திலிருந்தும் வழக்குகளை தனக்கு மாற்றிக்கொள்ளும் அதிகாரத்தை பெற்றுள்ளது. எந்த திருத்தம் அடிப்படை கடமைகளை அரசியலமைப்பில் இணைத்தது? ஏ. 42வது திருத்தச் சட்டம் 42 ND Amendment Act. பி. 44வது திருத்தச் சட்டம் 44 Th Amendment Act. சி. 73வது திருத்தச் சட்டம் 73 RD Amendment Act. டி. 86வது திருத்தச் சட்டம் 86 Th Amendment Act. சரியான பதில் ஏ. 42வது திருத்தச் சட்டம் 42 ND Amendment Act. சரியான விடை.
சோகஸ்மேலி 1976 ஆண்டு கொண்டுவரப்பட்ட 42வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தின் மூலம் அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பில் இணைக்கப்பட்டன. இவை ஸ்வரன் சிங் கமிட்டியின் பரிந்துரையின்படி பகுதி 4A மற்றும் விதி 51 கீழ் சேர்க்கப்பட்டன. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரின் ஒரு அரசியலமைப்பு உரிமை பற்றிய விளக்கம் அதன் முக்கியத்துவத்தை எதற்காக எடுத்துக் காட்டுகிறது? சமமான நிலை. பி. சொத்துரிமை. சி. உரிமைகளின் சட்டப்பூர்வ அமலாக்கம். டி. மத சுதந்திரம். சரியான பதில் சி. உரிமைகளின் சட்டப்பூர்வ அமலாக்கம். சரியான விடை சி. சோகஸ்மேலி. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்ட பிரிவு 32-ஐ அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை, அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அழைத்தார். சிறப்பு எல்லைப்படை ஏசெபெப் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1947. பி. 1962. சி. 2000. டி. 1971. சரியான பதில் பி. 1962. சரியான விடை பி. சோகஸ்மேலி. 1962-இல் நடைபெற்ற இந்திய சீன போருக்குப் பிறகு நவம்பர் 14 அன்று சிறப்பு எல்லைப்படை ஏசெபெப் உருவாக்கப்பட்டது. இது முக்கியமாக திபெத்திய அகதிகளைக் கொண்டு எல்லை பாதுகாப்பு மற்றும் இரகசிய நடவடிக்கைகளுக்காக தோற்றுவிக்கப்பட்டது. மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனம் UDHR எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1950. பி. 1948. சி. 1945. டி. 1952. சரியான பதில் பி. 1948. 6. சரியான விடை பி. சோகஸ்மேலி. ஐக்கிய நாடுகள் பொதுச் சபையால் டிசம்பர் 10, 1948 அன்று மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனம் UDHR ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதன் நினைவாகவே ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 10ஆம் தேதி உலக மனித உரிமைகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இந்திய ராணுவம் எதில் மிகப்பெரியது என்று அறியப்படுகிறது? தொழில்முறை ராணுவம் ப்ரொஃபஷனல் ஆர்மி. பி. இருப்பு ராணுவம் ரிசர்வ் ஆர்மி. சி. தன்னார்வ ராணுவம் வாலண்டியர் ஆர்மி. டி. கட்டாய ஆட்சேர்ப்பு ராணுவம் கன்ஸ்கிரிப்ட் ஆர்மி. சரியான பதில் சி. தன்னார்வ ராணுவம் வாலண்டியர் ஆர்மி. 9. சரியான விடை சி. சோகஸ்மேலி. இந்திய ராணுவம் உலகின் மிகப்பெரிய தன்னார்வ ராணுவம் வாலண்டியர் ஆர்மி என்று அழைக்கப்படுகிறது, ஏனெனில் இதில் சேருவதற்கு எவருக்கும் கட்டாயம் விதிக்கப்படுவதில்லை. குடிமக்கள் தங்கள் விருப்பத்தின் பேரில் தேசப்பற்றுடன் இராணுவத்தில் இணைகிறார்கள். மீன்பிடித்தல் எந்த வகையான பகுதியில் பொதுவான வாழ்வாதாரமாக உள்ளது? பாலைவனம். பி. கடலோரம். சி. சமவெளி. டி. மலைப்பகுதி. சரியான பதில் பி. கடலோரம். சரியான விடை பி. சோகஸ்மேலி. கடலோர பகுதிகளில் கடல் வளம் மிகுதியாக இருப்பதால் மீன்பிடித்தல் அங்குள்ள மக்களின் முதன்மை வாழ்வாதாரமாக உள்ளது. புவியியல் ரீதியாக நீர்நிலைகள் அருகாமையில் இருப்பது இத்தொழில் செழிக்க முக்கிய காரணமாகிறது. இணையற்ற முக்கியத்துவம் வாய்ந்ததாக எந்த கருத்து முன்னிலைப்படுத்தப்படுகிறது? ஆரம்பகால திருமணம். பி. மதக்கல்வி. சி. பெண் கல்வி. டி. ஆண் கல்வி. சரியான பதில் சி. பெண் கல்வி. பெண் கல்வி என்பது ஒரு சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு இணையற்ற முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கருத்தாக கருதப்படுகிறது. ஒரு பெண்ணுக்கு கல்வி கற்பிப்பது ஒரு குடும்பத்திற்கே கல்வி கற்பிப்பதற்கு சமம் என்பது இதன் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. பெண்களின் சொத்துரிமை தொடர்பான 1989ஆம் ஆண்டு திருத்தச் சட்டத்தை போன்ற ஒரு சட்டத்தை இந்திய நாடாளுமன்றம் எப்போது இயற்றியது? 2010. பி. 1995. சி. 2001. டி. 2005. சரியான பதில் டி. 2005. 4. 1989-இல் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த இந்து வாரிசுரிமை திருத்தச் சட்டத்தை பின்பற்றி 205-இல் மத்திய அரசு நாடு முழுவதும் பெண்களுக்கும் சொத்தில் சம உரிமை வழங்கியது. இந்தச் சட்டம் தந்தை வழிச் சொத்தில் மகள்களுக்கு மகன்களுக்கு இணையான உரிமையை உறுதி செய்தது.
தொழிற்சாலைகள் மற்றும் அது போன்ற நிறுவனங்களில் குழந்தைகளை வேலைக்கு அமர்த்துவதை எந்த பிரிவு தடை செய்கிறது? ஏ பிரிவு 23, பி பிரிவு 28, சி பிரிவு 24, டி பிரிவு 26. சரியான பதில் சி பிரிவு 24. அரசியலமைப்பு சட்ட பிரிவு 24 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை தொழிற்சாலைகள் அல்லது அபாயகரமான வேலைகளில் ஈடுபடுத்துவதை தடை செய்கிறது. இது சுரண்டலுக்கு எதிரான அடிப்படை உரிமைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. மனித உரிமைகள் மற்றும் வளர்ச்சி குறித்து கவனம் செலுத்தும்போது உள்ள முக்கிய நடைமுறை கவலைகளில் ஒன்று என்ன? ஏ அதிகாரமளித்தல் எம்பவர்மெண்ட், பி உலகமயமாக்கல் குளோபலைசேஷன், சி அரசியல் ஸ்திரத்தன்மை பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி, டி பொருளாதார மந்தநிலை எகனாமிக் ரிசெஷன். சரியான பதில் ஏ அதிகாரமளித்தல் எம்பவர்மெண்ட். சரியான விடை ஏ சோகஸ்மெலி. மனித உரிமைகள் மற்றும் வளர்ச்சியை உறுதி செய்வதில் தனிநபர்களுக்கு தங்கள் உரிமைகளை பயன்படுத்தும் அதிகாரத்தை வழங்குவது எம்பவர்மெண்ட் மிக முக்கியமானது. இனம் மற்றும் பாலினம் தவிர சம உரிமைகளுக்காக பட்டியலிடப்பட்டுள்ள மற்றொரு பண்பு என்ன? ஏ பொருளாதார நிலை, பி புவியியல் இருப்பிடம், சி மத நம்பிக்கை, டி தாய்மொழி. சரியான பதில் சி மத நம்பிக்கை. சரியான விடை சி சோகஸ்மெலி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 15வது பிரிவு மதம், இனம், சாதி, பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு காட்டுவதை தடை செய்கிறது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?